வித்தன் கதை. வேதாளம் சொன்ன மூன்றாவது புதிர்கதை. திறமைசாலி யார்? ஆதிவிஷ்ணு என்னும் பிராமணன் அங்கே தேசத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் மூவரும் யோகதானன் என்ற அரசனிடம் சென்று அரசாங்கத்தில் தங்களுக்கு ஏதாவது வேலை தருமாறு வேண்டிக் கொண்டனர். நீங்கள் எதில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று கூறினால் அதற்கு தேர்வு வைத்து ஏற்பாடு செய்கிறேன் என்றான் அரசன். ஒருவன், நான் உணவு உண்பதில் நிபுணன். அடுத்தவன், நான் தூக்கத்தில் திறமைசாலி. மூன்றாமவன், பெண்களிடம் உரையாடுவதில் நான் வல்லவன் என்றான். அரசன் யோகநாதன் அம்மூவரையும் சோதிக்க எண்ணினார். உணவு நிபுணனை ஒரு பிராமணன் வீட்டில் சாப்பிடும்படி அனுப்பி வைத்தான். தூக்க நிபுணருக்கு ஒரு பஞ்சனை தயாரிக்க சொல்லி அதிலே மலர்களை தூவி தூங்கும்படி சொன்னான். மூன்றாம் அவனை சிறந்த நடன மங்கையிடம் அனுப்பி உரையாட செய்தான். அடுத்த நாள் காலையில் அவர்கள் மூவரும் சபைக்கு வந்தார்கள். அரசனும் அவர்களை விசாரித்தான். நான் உண்ட உணவு சுடுகாட்டு நாற்றம் அடித்தது என்றான் உணவு நிபுணன். நான் உறங்கும் பொழுது என் உடல் முழுவதும் வலித்தது என்றான் தூக்கத்தில் திறமைசாலி. என்னுடன் உரையாடி கொண்டிருந்தவளின் உடலில் பால்வாடை வீசியது என்றான் பெண்களிடம் உரையாடுவதில் வல்லவன். அவர்கள் கூறியதை கேட்ட அரசன் உணவு நிபுணனுக்கு உணவளித்த பிராமணனை கூப்பிட்டு விசாரித்தான். அதற்கு அவன், அந்த அரிசி சுடுகாட்டு சாம்பலை உரமாக போட்ட நிலத்தில் விளைந்தது என்றான். அடுத்து பஞ்சனை ஏற்பாடு செய்தவனை கூப்பிட்டு விசாரித்தான். அந்த பஞ்சனையில் ஒரு மயிர் இருந்தது என்றான் அவன். மூன்றாவதாக நடன மங்கையை கூப்பிட்டு விசாரித்தான். நான் இடையர் குலத்தை சேர்ந்தவள் என்றாள் அவள். அவர்கள் மூவரையும் பாராட்டி அரண்மனையில் அவர்களுக்கு வேலை கொடுத்தான் அரசன். அம்மூவரில் யார் திறமைசாலி என்று கேட்டது வேதாளம். உணவு உண்பதில் நிபுணனும் பெண்ணிடம் பேசுவதில் வல்லவனும் விழித்திருக்கும் நிலையில் தங்கள் சுகத்தை சிந்தித்தன. ஆனால் தூங்கும் பொழுது சுகத்தை உணர்ந்தவனே திறமைசாலி என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன 4வது புதிர்கதை. எவனுக்கு பெண்ணை கொடுப்பது? அர்ஜுனசாமி என்னும் பிராமணன் மச்சிலை என்னும் கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். மிக அழகானவள் என்று அனைவரும் பாராட்டிய ஒரு பெண் அவனுக்கு இருந்தாள். அர்ஜுனசாமி அழகுமிக்க தன் பெண்ணை நிலவரையில் வைத்து பாதுகாப்போடு வளர்த்து வந்தான். அந்த பெண்ணின் அழகை கேள்வியுற்ற 3 இளைஞர்கள் ஒரே சமயத்தில் அர்ஜுனசாமியிடம் வந்து தங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவர்களில் யாராவது ஒருவருக்கு திருமணம் செய்து தருவதாக கூறினான் அர்ஜுனசாமி. இவ்வாறு இருக்கும்போது ஒரு அரக்கன் வந்து நிலவரையில் இருந்த பெண்ணை கவர்ந்து சென்று விட்டான். தன் மகளை எவனோ தூக்கி சென்றதால் அர்ஜுனசாமி கவலையோடு உட்கார்ந்திருந்தான். அந்த பெண்ணை மணந்து கொள்ள விரும்பி வந்த மூவரில் ஒருவனான ஞானி என்பவன் அப்பெண்ணை ஒரு அரக்கன் கவர்ந்து சென்றுள்ளதாக தன்னுடைய ஞான பார்வையால் அறிந்து கூறினான். உடனே 2வது இளைஞரான சூஸ்திவான் என்பவன் விமானம் ஒன்று தயாரித்து தருவதாகவும் அதில் ஏறிக்கொண்டு போய் அந்த பெண் இருக்கும் இடத்தை எளிதில் அடையலாம் என்று கூறினான். ஆனால் அரக்கனுடன் சண்டையிட வேண்டுமே, அதற்கு என்ன செய்வது என்று யோசித்தான். சூரன் என்னும் 3வது இளைஞன் விமானம் செய்து தந்தால் தான் அதில் ஏறிக்கொண்டு அரக்கனுடன் போர் செய்து பெண்ணை மீட்டு வருவதாக கூறினான். சூஸ்திவான் உடனே விமானம் ஒன்று தயாரித்து கொடுத்தான். சூரன் அதில் ஏறி சென்று அரக்கனுடன் போர் செய்து பெண்ணை மீட்டு வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்தான். அம்மூவரில் அந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டது வேதாளம். பெண் இருக்கும் இடத்தை ஞான பார்வையால் அறிந்து கூறியவனும் விமானம் தயாரித்து கொடுத்தவனும் அவ்வளவு முக்கியமானவர்கள் அல்ல. வீரத்தீர செயலால் அரக்கனுடன் போரிட்டு பெண்ணை மீட்டு வந்தவனுக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று விடுவித்தார் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்ந்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது.